அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோவே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் நம்ம வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க. என்ன வேலைவாய்ப்புக்கு வந்திருக்கு அப்படின்னா, 2025 டு 2026க்கான கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சற்று முன் வந்த முக்கிய அரசு வேலையில் இதுவும் ஒன்று. சரிங்களா? வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை தான் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. சரி, ஒரு தடவை தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் இப்போது முதல் மாதமே வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த கிராம உதவியாளருடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்க போகுது, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி நமக்கு கிடச்சிருக்குது, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டம் வரை எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க, ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, க்ளோசிங் டேட் என்ன, ஸோ அதை பற்றின தகவலுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, ஸோ அதுக்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் இதை வேலையை வந்து அப்ளை பண்ண முடியும், ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அப்ளை பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாளையில் இந்த வேலைவாய்ப்புன்றது நமக்கு கிடைக்க போகுது, ஸோ அதுக்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறது இதை வந்து ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, அதுக்கான அப்டேட்டுமே நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே A to Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸுமே இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்ளை ஆன்லைன் இது வந்து டிசம்பர் 2024 டிசம்பர்லேயே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு புதுசாக நோட்டிஃபிகேஷன் ஓவர்வியூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்குது, என்னென்ன போஸ்டிங்க்கு வந்திருக்குது, டோட்டலாக வேக்கன்சி எவ்வளவு, ஒவ்வொரு மாவட்ட வேக்கன்சி எவ்வளோன்றதை தெளிவாக பார்த்துருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷன், அதாவது இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிராம உதவியாளருடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிராம உதவியாளருடைய ஜாப் நேச்சர் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிராமத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு நபருக்கு அந்த கிராமத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து வருமான சான்றிதழ் தேவைப்படுது, இல்லை இருப்பிட சான்றிதழ் தேவைப்படுது, பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படுது, டெத் சர்டிஃபிகேட் தேவைப்படுது, இல்லை வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுது, இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ள நிவாரணைகள் நிதிகள் தேவைப்படுது, ஸோ இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுது. எல்லாமே வந்து எல்லா விஷயங்களையும் பூர்த்தி செஞ்சு கொடுப்பவர் வந்து இந்த கிராம உதவியாளர் தான், VAO தான். ஸோ இவர்கிட்ட தான் நீங்கள் முதல்ல அணுகணும். அவர் தான் வந்து அரசிடம் முறையிட்டு தேவையான உதவிகளை வந்து அவர் தான் வந்து உங்களுக்கு வந்து திருப்தியாக முறையில் செய்து கொடுப்பார். சரிங்களா? ஸோ இவர் தான் இதோட ஜாப் நேச்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த கிராமத்தில் எது நடந்தாலும் சரி இவர் தான் பொறுப்பு. சரிங்களா? அதுக்கு இவர் தான் பொறுப்பாவார். ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த ஆர்கனைசேஷன் எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? தமிழ்நாடு வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரே போஸ்டிங்கு தான் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளருக்கு தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் வேக்கன்சிஸ், ஓகேங்களா, டோட்டலாக வேக்கன்சி நமக்கு எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க 2299 வேக்கன்சி அஃபிஷியலாகவே நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது இன்னும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்குது. சரிங்களா? அடுத்ததான் வந்து
நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இந்த கிராம உதவியாளர் வேலையை வந்து ஆன்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ 2, 3 வருஷமாக முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்லைனில் எதுவுமே கிடையாது. முன்னெல்லாம் வந்து ஆஃப்லைனில் எல்லா அரசு வேலைகளுக்குமே மோஸ்ட்லி ஆஃப்லைனில் தான் இருக்கும். ஆனால் இந்த 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இது பேக்கில் வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருமே ஆன்லைனில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக, அதாவது 38 மாவட்டத்திலுமே நீங்கள் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் நம்ம போய்ட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ என்னன்றதை சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ www.tn.gov.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து மெயினான விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து என்டர் ஆக போகிறோம். அதாவது எலிஜிபிலிட்டி ஃபார் த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட். அதாவது இந்த கிராம உதவியாளருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன எலிஜிபிள், நான் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன இது எலிஜிபிள் அப்படின்னா, மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே போதுமானது இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு. அப்படி இல்லை நான் 5வது படிக்கலை அப்படின்னா மினிமம் உங்களுக்கு வந்து அதை விட குறைவாக தமிழில், ஓகேங்களா, தமிழில் எழுத்து கூட்டி படிக்கவும் தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மினிமம் 5வது படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே 8வது 10வது 12வது டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி டிகிரி, பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா டோட்டல் வேகன்சிஸ். ஓகேங்களா? இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேகன்சி வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டோட்டலாக வந்து தெர் ஆர் 2099 இந்த 2299 வேகன்சி வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் அவைலபிள் த ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த வேகன்சி நமக்கு தெளிவாக துல்லியமாகவே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 38 மாவட்டத்துக்கு மட்டுமே. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 100லேருந்து 150, 200 வேகன்சி கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து மினிமம் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 34 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் வர அனைவருமே 21 வயசில் இருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? அடுத்ததாக இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ், நிறைய பேர் கேட்ட விஷயம் இதுதான். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்கன்றது, ஃபஸ்ட்டு இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு டேட் வைப்பாங்க. அந்த டேட்டில் வந்து எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? இந்த வேலைக்கு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து இதற்கான சிலபஸ் என்ன, எப்படி படிக்கணும், என்னென்ன கேட்டகரியில் கொஸ்டின் வரும், இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது சேலரி. இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பர் மாதம் சேலரி வந்து 11,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் எப்படிலாம் அப்ளை பண்ணுன்றதை இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங் டேட் நான் சொல்லிடுறேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் மேலே நம்ம காட்டணும் இல்லையா, அந்த தான் அஃபிஷியல் லிங்க்கு. ஸோ அதை நீங்கள் டச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, February 5ஆம் தேதி அப்படி இல்லைனா 6, 7ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். அப்ளை பண்ணது ஸ்டார்ட் ஆன உடனே நானே வந்து வீடியோ போட்டுருவேன். அப்படி இல்லைனா அப்ளை பண்ணுற வீடியோஸும் கொடுத்துட்றேன். நானே நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு நானே கூட அப்ளை பண்ணி தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ.